500 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அடங்கிய பை 2500 ரூபாவுக்கு விற்பனை. அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. பட்டளந்த சம்பவம். ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்ய கோரிக்கை. யாழ் யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். நீதிமன்றம் உத்தரவு. தேசபந்து தென்னகோனுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. லண்டனில் மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது வேன். இளம் பெண் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களிடம் மர்ம நபர்கள் அத்துமீறல். கோட்டாபய தொடர்பில் உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. யாழில் காணாமல் போன லலித் குகன். உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சிக்குவாரா கோட்டாபய? எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக நுகர்வோருக்கு நிவாரண பை வழங்கப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதற்காக 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 5000 ரூபாய் பெறுமதியான உணவு பை ஒன்றை 2500 ரூபாவுக்கு வழங்குகின்றோம். அதற்கான பணிகளை தற்போது லங்கா சதோச நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது. 5 கிலோகிராம் நாட்டு அரிசி இல்லை என்றால் அதற்கு பதிலாக 3 கிலோகிராம் நாட்டு அரிசி மற்றும் கோதுமை மாவை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது சிவப்பு சீனி மற்றும் 2 கிலோகிராம் கோதுமை மாவையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. அத்துடன் 2 கிலோகிராம் பெரிய வெங்காயம், 2 கிலோகிராம் உருளைக்கிழங்கு, 2 கிலோகிராம் பருப்பு, 1 டின் மீன், 3 கிலோகிராம் சிவப்பு சீனி, 2 கிலோகிராம் கோதுமை மாவு, 2 சமபோசா பாக்கெட்டுகள், 70 கிராம் மற்றும் 90 கிராம் சோயா மீட் பாக்கெட்டுகள் 4 வழங்கப்படுகின்றன. அதன்படி 15 முதல் 17 கிலோகிராம் வரையிலான பொருட்கள் அடங்கிய ஒரு பை வழங்கப்படுகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் பண்டிகை காலத்தில் குறைந்த விலையில் பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குறித்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இலங்கையில் 1988 தொடக்கம் 1989 வரையிலான பயங்கரவாத காலத்தில் காணாமல் போனவர்களின் உறவுகள் சர்ச்சைக்குரிய பட்டளந்த சம்பவம் குறித்து விசாரிக்க புதிய ஆணையகத்தை நியமிக்க வேண்டும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமைகளை ரத்து செய்ய வேண்டும் என இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை அரசாங்கத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவே பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றம் சுமத்தினார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் 2/4/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மல்லாகம் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த யூடியூபர் தொடர்பான காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் கடந்த மாதம் 9ஆம் தேதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் கடந்த 10/3/2025 அன்று அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இதன்போது குறித்த யூடியூபரை இன்று 19ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 2/4/2025 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாத்தறை நீதவான் அருண புத்தசாசவிற்கு முன்பாக குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னகோனுக்கு சொந்தமான ஹோகந்தரவில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று பிற்பகல் இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து சில சந்தேகத்திற்குரிய பொருட்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதேவேளை முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை தேடுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் 4 விசாரணை குழுக்களை நியமித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசபந்துவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டமையினாலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவ்வாறு
இவ்வாறு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது. இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை குழுக்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு திரும்பிய மாணவர்களிடம் உயர்தர வகுப்புகளுக்கான விளம்பர கையேடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு மர்ம நபர்கள் நேற்றைய தினம் பலவந்தமாக திணித்ததால் மாணவர்கள் அச்சத்திற்குள்ளாகியுள்ளார்கள். வன்முறை குழுக்களில் உள்ளவர்களை போன்ற தோற்றத்தில் இருந்த அவர்கள் மாணவிகளுக்கு நெருக்கமாகவும் அவர்களின் கைகளை பிடித்து இழுப்பது போன்றும் நடந்து கொண்டமை பார்ப்போரை முகம் சுளிக்க வைத்துள்ளது. இந்த அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் பிரதேச செயலகங்களுக்கு பெற்றோராலும் சமூக நலன் விரும்பிகளினாலும் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளுக்கு பிரதேச செயலகங்களின் உரிய அதிகாரிகள் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் மாணவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டு ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவினால் வெளிப்படுத்தப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. மேலும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்ட பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் அரசுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அதிகாரமின்றி தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்ததன் மூலம் மனுதாரர்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதுடன் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசாங்கத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹெரோயின் வைத்திருந்ததாக பேலியகுட சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் பொகுனுவிட்ட பகுதியைச் சேர்ந்த MK பிரியதர்ஷினி மதுரபெரும தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல்கள் மனுவை விசாரித்து தீர்ப்பை அறிவித்த பின்னர் உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியமளிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை மாதம் 30ஆம் தேதி பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தது. காணாமல் போனவர்களின் உறவுகள் உயர் நீதிமன்றத்தில் குறித்த வழக்குக்கான மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தமையும் அதற்காக நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. 500 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அடங்கிய பை 2500 ரூபாவுக்கு விற்பனை. அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. பட்டளந்த சம்பவம். ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்ய கோரிக்கை. யாழ் யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். நீதிமன்றம் உத்தரவு. தேசபந்து தென்னக்கோனுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. லண்டனில் மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது வேன். இளம் பெண் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களிடம் மர்ம நபர்கள் அத்துமீறல். கோட்டாபய தொடர்பில் உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. யாழில் காணாமல் போன லலித் குகன் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சிக்குவாரா கோட்டாபய.